ஏண்டா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எப்பட்றா இப்படி மனசாட்சியே இல்லாமல் அதுவும் கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை இப்படி ஏமாத்துறீங்க? அவங்க சொல்கிறாங்க காசு இல்லை, அரேஞ்ச் பண்ணி தான் கொடுக்கணும், வெளியில் வட்டிக்கு வாங்கி தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் யார்கிட்டையாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாத்துறீங்களாடா? கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணும் போல இருக்குது எனக்கு. அந்த அளவுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. சொல்லி ஒரு ஓட்டுநருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட இருந்து பணம் பறிச்சிருக்கிறாங்க. அதுக்குண்டான ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது பார்ட் 1 ஆடியோ பதிவு. அவங்க அந்த ஓட்டுநரும் அந்த ஏர்போர்ட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னதும் ஆடியோ பதிவு அவர் அனுப்பிச்சுட்ருக்காரு. கிட்டத்தட்ட நிறைய பதிவு அனுப்பிச்சுட்ருக்காரு. அதெல்லாம் ஒரே இதாக போட முடியாது. அதனால நான் பார்ட் 1 பார்ட் 2 போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் பார்ட் 1ன்னு இதை போட்டிருக்கேன். இன்னும் நிறைய ஆடியோ இருக்குது. அதையும் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு போடுறேன். பார்த்து விழிப்புணர்வுன்னு செயல்படுங்க. யாரும் காசு கட்டி வேலைக்கு சேரணும்னு பிரியப்படாதீங்க. அவங்க என்ன தான் 30,000 சம்பளம், 40,000 சம்பளம், 1 லட்ச ரூபா சம்பளம்னாலும் நீங்கள் நம்பி பணம் கட்டாதீங்க. உங்களை நம்புற மாதிரி சொல்லி ஏமாற்றுவாங்க. அதனால் நீங்கள் பணத்தை கடன் வாங்கி கட்டிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க, மேற்கொண்டு கடனாளி ஆகாதீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. சொல்லுங்கண்ணா சார். சொல்லுங்கண்ணா. இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ 1,72,000 நம்ம அடைக்கணுங்களா? நீங்க அவ்வளவு என்னதுக்குண்ணா நீங்க இது பண்றீங்க? 30,000 தானே போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஐஓஎஸ் அமௌண்ட் பாருங்கண்ணா அந்த ஃபார்ம்ல எத்தனை பேர் வராங்கன்னு பாத்துட்டு ஐஓஎஸ் அமௌண்ட் தான். நீங்க என்னதுக்கு அவ்வளவு போடுறீங்க? வெறும் 38,000 தான் போட சொல்லிருக்காங்க உங்களை. அது எதுக்குன்னா ஐஓஎஸ் அமௌண்ட் பாஸ் ரிசீவ்டுக்கு. ஓகேங்களா? அது போட்டது அமௌண்ட் ரிசீவ்டு பண்ணி விட்டுருவாங்க. போட்டா எப்போ வரும் சார் காசு? இப்போ உடனே ஏறிட்டோம். உடனே ரிசீவ்டு பண்ணி விட்டுருவாங்க. நீங்க போட்டுட்டு கூப்பிடுங்க, கண்ட்ரோல்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அண்ணா இங்க பாருங்க, உங்க யாருக்கும் கிடைக்காதுன்னா கடவுள் புண்ணியத்துல உங்களதான் கிடைச்சிருக்குது. ஏன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி போச்சு, அதனாலதான் இந்த கேட்டகரிக்கு எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சார் நேத்தும் போட்டு விட்டேன். அண்ணா இல்ல இன்னைக்கு கார்ட் ப்ராமிஸ். அண்ணா ஓப்பனா சொல்றேன், கார்ட் ப்ராமிஸ் ஏமால ப்ராமிஸா ரிசீவ்டு பண்ணிட்டாங்க. நீங்க போட்டுட்டு கூப்பிடுங்க, எல்லாம் ஏறிடும். ஓகேங்களா? யூனிஃபார்ம்லாம் வந்திருக்கும். உங்களுக்கு யூனிஃபார்ம் வந்துச்சுன்னா நாளைக்கு வர சொல்லிட்டாங்க உங்களை. ஓகேங்களா? ஹலோ. சரிங்க சார். சரிண்ணா நீங்க போட்டுட்டு கூப்பிடுங்க, நான் கண்ட்ரோல்ல சொல்லிடுறேன். எவ்வளவுதான் அடைக்க சொல்றாங்க? மேடத்துக்கிட்ட கொடுங்க. ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார். மேடம் எங்களுக்கு கவர்மெண்ட் பாஸ் ரிசீவ் பண்ணிட்டாங்க, எம்ப்ளாயி ஐடி போட்டுருச்சு, எல்லாமே போட்டுருச்சு. அமௌண்ட் எதுக்குன்னா ஐஓஎஸ் ரிசீவ்டுக்கு தான். ஓகேங்களா? யூனிஃபார்ம்லாம் அனுப்பி விட்டாங்க, வந்துருச்சு, கொடுத்துருவாங்க. எங்களுக்கு நைட்டே அனுப்பி விட்டாங்க யூனிஃபார்ம். ஓகேங்களா சார்? இப்ப 40 ரூபா கேட்டா எப்படிங்க சார்? இல்லக்கா 38 ரூபா தான் போட சொல்லிருக்காங்கக்கா, ரிசீவ்டு பண்ணி விட்டாங்கக்கா. உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு ஏறிடுன்னா பாத்தீங்கன்னா 1,72,000 ட்ரைனிங் அமௌண்ட் ரிசீவ் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப காசு அங்கிட்டு போட்டு விட்டா ரெண்டாவது காசு இங்கிட்டு போட்டு விடுவாங்களா? ஆமாக்கா, ட்ரைனிங் அமௌண்ட் வந்துருக்கா உங்களுக்கு. 1,72 வந்துருக்கா. கையெழுத்து போட்டாங்க, பச்சைங்கள கையெழுத்து போட்டாங்கக்கா. அமௌண்ட் ஏறிடுங்க. ஓகேங்களா? சரிங்க சார். சரிங்க, போட்டுட்டு கூப்பிடுங்க. அமௌண்ட் ப்ராமிஸா ஏறிடுங்க, கார் ப்ராமிஸா ஏறிடும். நீங்க எதுவும் இது பண்ண வேணாம். ஓகேங்களா? அமௌண்ட் ஏறிடும். நல்ல அவரு நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சரிங்க சார். சரி, நாளைக்கு கண்டிப்பா ஒரு 11 மணிக்கு அங்க இருக்கணும். இப்ப கவர்மெண்ட் பாஸ் ரிசீவ் பண்றாங்க அவருக்கு. ஓகேங்களா? சரிங்க சார். சரி, ஓகே. அவர்கிட்ட கொடுங்க. சொல்லுங்க சார். நாளைக்கு 11 மணிக்கு வர சொல்லிட்டாங்கன்னா, எல்லாமே ஒரிஜினல் எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ரிசீவ்டு அமௌண்ட் போடுறது ரிசீவ்டு ஏறிடும். நாளானிக்கு உங்களுக்கு ட்ரைனிங் அலோட் போட்டாங்க. உங்களுக்கு போட்டு விட்டு கூப்பிடுங்க. நாளைக்கு நீங்க ஏர்போர்ட் வந்துடணும், நானும் வந்துருவேன். ஓகேங்களா? எங்கண்ணே? அண்ணா உங்களுக்கு எந்த ஏர்போர்ட்? உங்களுக்கு திருச்சி பக்கங்களா, மதுரைங்களா? மதுரை. உங்களுக்கு திருவனந்தபுரம் தான் போட்டிருக்காங்க. திருவனந்தபுரம் போட்டுருக்காங்களா? இது திருவனந்தபுரம் தானே பக்கம் உங்களுக்கு? திருவனந்தபுரம் லாஸ்ட். நான் கேரளா தேனி மாவட்டம் பார்டர்ல தான் இருக்கேன். இது மொத்தம் 3 ஏர்போர்ட் போட்டிருக்காங்கண்ணா. உங்களுக்கு எது எடுத்துக்கிறீங்க? மதுரை எடுத்துக்கிறீங்களா, எது தூத்துக்குடி எடுத்துக்கிறீங்களா? மதுரை தான். மதுரையே எடுத்துக்காங்கண்ணா. ஓகேங்களா? இப்பயே சொல்லுங்க. கண்ட்ரோல்ல மதுரை, உங்களுக்கு திருவனந்தபுரம், உங்களுக்கு திருச்சி, எது எடுத்து மதுரை. நேத்து நான் மதுரை தான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? சரிங்க. ஹலோ சார். சரிங்க. மதுரையே எடுத்துக்காங்க, அதான் உங்களுக்கு பக்கம். ஓகேங்களா? சரிங்க. சரிண்ணா, ஓகே. ஆல் தி பெஸ்ட். நான் கட்டி விட்டுருங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த பணம் ஏற்பாடு பண்ணல சார். சரிண்ணா, ஓகே. நான் ஏற்பாடு பண்ணிட்டு கூப்பிடுங்க. சரி.